இந்த ஒரு பெண் இடுப்பு வலியால் துடிக்கிறா. ஏன்னா அவளுக்கு டெலிவரி ஆகிற நேரம், அவளை காரில் கூட்டிகிட்டு போக முடியாது, அங்கே ரோடு சரியாக இல்லை, அதனால் இப்படி தூக்கிட்டு போகிறாங்க. போகிற வழியில் வாய்க்கால் இருக்குது, அதுலேயும் இறங்கி நடந்து இவளை தூக்கிட்டு போகிறாங்க. அவளுக்கு வயிறு ஓவராக வலிக்கிறதுனால அவனால் தாங்க முடியல, கத்திக்கிட்டே இருக்கா. இவளுடைய கணவன் கொஞ்சம் போகிறதுக்கா நம்ம பக்கத்தில் போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுடைய தம்பிக்கிட்ட சொல்கிறான், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்தப்போ அப்படின்னு சொல்ல. இவனும் சொல்கிறான், இதுக்கு மேலே எப்படி போகிறது, காலை தூக்கி வைக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறான். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படியோ ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் சேர்த்துட்டாங்க. சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி டாக்டரை கூப்பிடுறாங்க. அந்த பக்கமா மாசமா இருக்கிற பெண் வர்றா. நீங்க ஏன் கத்துறீங்க, இங்கெல்லாம் கத்தக்கூடாது அப்படின்னு சொல்ல. அவளுடைய கணவன் சொல்றான், இவளுக்கு வலியால் துடிக்கிறா, பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல. அதுக்கு இப்படியே கத்திட்டு கிடக்கிறது அப்படின்னு சொல்ல. இவளுடைய கணவன் கேட்காம மறுபடியும் டாக்டர் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்ல. அந்த டாக்டர் வந்துட்டு நீங்க இப்படி கத்துறீங்க அப்படின்னு சொல்ல. இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவளுடைய கணவன் சொல்றான். இந்த டாக்டர் இந்த பெண்ணை பார்த்துட்டு இவ்வளவு லேட்டா தூக்கிட்டு வந்திருக்கீங்க சொல்லிட்டு உள்ள தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாசமா இருக்கிற பெண் சொல்றான், நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து என்னை முதல்ல பாருங்க அப்படின்னு சொல்ல. இந்த டாக்டர் சொல்றாங்க, இவளுக்கு தான் நான் முதல்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாங்க. இந்த மாசமா இருக்கிற பெண் கத்திக்கிட்டே கிடக்கா. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தை நல்லபடியா பிறந்துருச்சு. இந்த டாக்டர் அவளுடைய கணவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இந்த மாசமா இருக்கிற பெண் அங்க வந்துட்டு, முடிஞ்சிருச்சா, நீங்க என்ன பார்க்க வர மாட்டீங்களா, நீங்களாவது சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட அப்பா கிட்ட சொல்ல. அவளுடைய கணவன் டக்குன்னு எந்திரிச்சிட்டு, குழந்தையை எப்படி தாய் இல்லாம நான் வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்ல. இந்த மாசமா இருக்கிற பெண் டக்குன்னு அவ படுத்து கிடக்கிற கையை பிடிச்சி பார்க்கறா. அப்பதான் தெரியுது அந்த குழந்தையோட அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இவ ரொம்ப ஃபீல் பண்ணி அவளோட வயத்தை தொட்டு பார்க்குறா. அடுத்து என்ன நினைச்சிருப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.